ஆமாம், ஓகே தினேசன், நீங்கள் சொல்கிறது கரெக்டானா? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியின் அந்த தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலிலேயே இது தொடர்பாக 2 அறிக்கைகள் இந்த தீர்ப்புக்கு பிறகு அவர்கள் விட்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறக்கூடிய ஒரு பிரதான ஒரு புள்ளி என்னவென்றால், இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை நீதிமன்றம் அமைத்து அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தமிழக அரசு உரிமையை கொண்டாட முடியாது. நாங்கள் விசாரணையை நாங்கள் விரைவாக நடத்தி முடித்து விட்டோம் என்று அவர்கள் கூறுவது முடியாது. ஏனென்றால் அதற்கு முன்பு பல தாமதங்கள் ஆகிய பிறகுதான் உயர்நீதிமன்றம் தாமாகவே முன் இந்த வழக்கு விசாரணையை எடுத்தது என்று கூறுகிறார்கள். இருந்தாலும் நீதிமன்றம் மற்றும் அந்த சிறப்பு காவல்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் கீழ் அந்த பணியில் பணிபுரிந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒருவர் குற்றவாளி, ஆனால் சந்தேகத்துக்குரிய பலர் தொடர்பான ஆதாரங்களோ ஆவணங்களோ இதுவரை வெளியிடப்படவில்லை. அந்த ஒரு செல்போன் உரையாடல் மட்டும் வெளியாகி அதில் சார் என்று ஒருவரிடம் அந்த ஞானசேகரன் பேசுவதாக கூறி அந்த யார் அந்த சார் என்ற ஒரு முழக்கம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என்பது போலதான் அனைத்தும் முடிந்துவிட்டதாக அர்த்தம் இல்லை என்று அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். இது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் இது தொடர்பாக விடுத்துள்ள அறிக்கையில் முழுவதும் அந்த 3 IPS அதிகாரிகளை நியமித்த உயர்நீதிமன்றத்தின் அந்த முயற்சியால் தான் இந்த வழக்கு விசாரணை இவ்வளவு விரைவாக முடிவடைந்திருக்கிறது. அதில் சிலர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தையும் அது எழுப்புகிறது. உண்மையிலே பொதுவாக இப்போ அரசியல் இல்லாமல் பொதுவாக பார்த்தா அதில் ஏதாவது இப்போ வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது, தண்டனை ஓரமாக அறிவிக்கப்பட போகிறது, இதில் ஏதாவது இடையில் ஒரு குளறுபடி ஏற்பட வாய்ப்பு இருக்குதா நினைக்கிறீங்களா? இல்லை, இது ஒரு காலம் முடியாது. நீங்க ஒரு வழக்கு சார்ஜ் குற்றப்பத்திரிகை முடிக்கப்பட்டு அதான் அது இனிமேல் நீங்க உலகத்துல எந்த விசாரணை அமைப்புகளும் இந்த தீர்ப்பின் மீது அல்லது இந்த வழக்கின் மீது இனி ஒரு விசாரணை முகமையை உலகத்தில் எந்த அதிகார அமைப்பும் நடத்த முடியாது. ஏன்னா நீங்க ஒரு வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நடந்துகிட்டு இருக்கிற பொழுது வேணா நீங்க அடிஷனல் சார்ஜ் ஷீட் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம். ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு தீர்ப்பு தந்த பிறகு எந்த வழக்கிலும் எவ்வளவு உயர்ந்த அதிகாரம் படைத்த அமைப்பு இனிமேல் தலையிட முடியாது. அப்படின்னா நீங்க அது உயர்நீதிமன்றமே அதுல நிறைவு செய்யப்பட்டு அப்படின்னா நீங்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது தமிழக வெற்றி கழகமோ அல்லது பிரதான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இந்த தீர்ப்பில் எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு இவங்க மேல்முறையீடு போகலாம். ஆனா அதுல என்ன சொல்லுவாங்க, நீங்க பாதிக்கப்பட்டவரே முறையீடு வரல, பாதிக்கப்பட்டவரே இந்த நீதியில் நிறைவடைந்த பிறகு நீங்க யாருன்னு கேட்பாங்க நீதிமன்றத்தில். ஆகவே இது அரசியலுக்காக திட்டமிட்டு ஒரு சந்தேகத்தை கிளப்பி அரசுக்கு களங்கம் எடுத்துவதற்கும் அரசினுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துறதுக்கும் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை விசாரணை முகமைகளுக்கு களங்கப்படுத்துகிற வகையில் உள்நோக்கத்தோடு அரசியல் எதிர்கட்சிகளால பரப்பப்படுகிறது என்பதை அதுதான் உண்மை. ஆகவே தமிழ்நாட்டின் அறிவார்ந்த தமிழ்நாட்டு மக்கள் எதிர்கட்சிகளுடைய இந்த கூற்றை ஏற்கவில்லை, நிராகரிக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியெல்லாம் யாரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு என்ன வந்துச்சு? நாளைக்கு ஞானசேகரனுக்கு தூக்கு தண்டனை தான் வருதுன்னா தூக்கு தண்டனையை யாராவது எதுக்க போறாங்களா? அது மட்டும் இல்ல, இந்த தீர்ப்பை ஞானசேகரன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்றால் ஏன் இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க? ஏன் 5 மாதங்களுக்குள்ள இந்த தீர்ப்பு வழக்கு விசாரணை முடிச்சு தீர்ப்பு கொண்டு வராங்க? இந்த தீர்ப்பை அவர் திமுக அனுதாபி அவர்களை காப்பாற்ற முயற்சித்தார்கள். அவர்களோடு தொடர்புடைய நபர்கள் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் 2 பேரை குறிப்பிட்டே சொல்றார் அந்த கட்சியில் இருந்தவர்களை. இருந்த போதிலும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அல்லது அவர்களை மறைக்க வேண்டும் என்றால் இந்த தீர்ப்பை முதலமைச்சரே அதை வரவேற்று இந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், இது விரைவாக விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டது இந்த அரசுக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு அறிக்கை விடுவதற்கு என்ன காரணம் சார்? அவங்களை காப்பாற்றணும் நினைச்சா இந்த தீர்ப்பு அவங்க கண்டுக்காம விட்டுருக்கலாம். அதிகாரத்தை கையில வைத்திருக்கிற முதலமைச்சர் இந்த தீர்ப்பு தவறு, ஞானசேகரன் தவறு செய்யணும் சொல்லிடுங்க, எந்த நடவடிக்கை எடுத்தாலும் வரவேற்றது, அது தார்மீக கடமை. அது இன்னொன்றுங்க, ஞானசேகரன் அடிப்படையில் பல வழக்குகள் சம்பந்தப்பட்ட மிக பெரும் குற்றவாளி. அந்த குற்றவாளியை திமுகவில் நடமாடுறது எப்படிங்க? குற்றவாளியோடு உறவிலே அமைச்சர் இருந்த எப்படிங்க? அமைச்சர் வீட்டுக்கே உணவு இருந்த எப்படி? அப்ப அமைச்சரோடு பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எப்படி? அப்ப இந்த குற்றவாளியை, அதாவது குண்ட சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க வேண்டிய குற்றவாளியை தொடர்ந்து தன் அரவணைப்பிலே அமைச்சர் வைத்திருந்தது ஏங்க? அப்ப இதெல்லாம் காரணம் இல்லையா? அப்போ இன்றைக்கு மட்டும் அதாவது ஒரு அமைச்சருக்கு தெரியாதுங்களா உள்ளூர்ல எத்தனை வழக்கில் இருக்காரு, காவல்துறை தெரியாதா? நடமாடுறாரு, எல்லா நிகழ்ச்சிக்கு போறாரு. இன்னொரு விஷயங்க, அதாவது திரு ஞானசேகரன் முதல் முறையாக கைது செய்யப்பட வேண்டும் என்று குரல் எழுப்பி அதிமுக அவர் கைது செய்யப்பட்ட பிறகு நடந்தது பாருங்க. ஒரே குற்றவாளி தான், யாருமே இல்லைன்னு சொல்லி விசாரணையே பண்ணாமையே காவல்துறை அதிகாரி யாருன்னு சொன்னார். எப்படி சொன்னாருங்க? அது நியாயம் இல்லாது எப்படி உங்களுக்கு தெரியாது?
அப்போ எந்த ஆய்வும் இல்ல, மொபைல் போன நீங்க முழுமையா ஆய்வு பண்ணல, எடுத்தெடுப்புல சொல்றீங்க இவரை தவிர யாருமே இல்லைங்கிறீங்க, சந்தேகமே தான் வருது. அப்போ இந்த வழக்கில் ஏதோ பின்னாடி நிச்சயமாக இருக்கிறது. எனவே இதை தடுப்பதற்காக, இதை மறைப்பதற்காக அவசர அவசரமாக அரசியல் முடிவு எடுத்தது உண்மைங்க. நீதிமன்றம் பாருங்க, தானா முன் வந்து வழக்கு எடுத்த ஒழிய அரசுக்கே அக்கறை இல்ல. அரசு நீண்ட காலமா எல்லாத்தையும் குறை சொல்லுச்சுங்க. மத்திய அரசு மோசம் பண்ணது, கவர்னர் சொல்லுச்சு, பல்கலைக்கழகம் சொல்லுச்சு. ஆனால் தங்களுடைய காவல்துறை கட்டுப்பாடு இருக்கிற முதலமைச்சர் பதில் சொல்லல. தன்னுடைய அமைச்சரவை சகாக்களோடு நெருங்கி இருக்கிற உறவு இருக்கிற நபரை பற்றி கண்டுக்கவே இல்லை. இப்ப வேறு வழி இல்லாமல் முதலமைச்சர் பேசுகிறார். கடந்த காலத்தில் பொள்ளாச்சி ஏன் சொன்னு சொன்னா, இதே மாதிரி சார் கிருஷ்ணன் கொலை வழக்கு எவ்வளவு ஆண்டு காலம் ஆச்சு, நீங்க நடவடிக்கை எடுக்கல?